பூந்தமல்லி அருகே பாரிவாக்கத்தில் பிளாஸ்டிக் பைப் குடோனில் பயங்கரமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. டன் கணக்கான பிளாஸ்டிக் எரிந்து சேதமாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பிளாஸ்டிக் பைப் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பூந்தமல்லி அருகே பாரிவாக்கத்தில் பிளாஸ்டிக் பைப் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. டன் கணக்கான பிளாஸ்டிக் பைப்புகள் தீயில் எரிந்து வருவதால் வானுயர எழுந்த கரும்புகையை அணைப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பிளாஸ்டிக் பைப்புகள் எரிந்து சேதப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் நவீன். நவீன், மீட்பு பணிகள்லாம் தற்போது எந்த அளவில் நடந்துட்டு இருக்கு? எவ்வளவு பேர் அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க? பூந்தமல்லி அருகே இருக்கக்கூடிய இந்த பாரிவாக்கம் பகுதியில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய ஒரு தனியார் குடியிருப்பு வளாகத்தில் சீர் செய்யும் பணியானது நடைபெற்று வந்தது. அங்கு சிறிதளவு குப்பைகளை போட்டு அவர்கள் எரிந்திருக்கின்றனர். அந்த குப்பையானது மலமளவென பரவி அருகே இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டுக்குள்ள குறிப்பாக அந்த பிளாஸ்டிக் பழுப்புகள் சேமித்து வைத்திருந்த பகுதியில் அந்த தீயானது பரவியது. தற்போது அந்த சேமித்து வைக்கப்பட்டிருந்த அந்த பிளாஸ்டிக்கில் தீயானது அதிக அளவில் பற்றி கொழுந்து விட்டு வருவதை நாம் பார்த்து வருகின்றோம். வானுயர புகையதான் தற்போது கரும்புகை சூழ்ந்து இந்த தீ கொழுந்து விட்டு இருந்து வருகின்றது. குடியிருப்பு மத்தியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதானது இங்கு இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக பூந்தமல்லி தீயணைப்பு துறைக்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் தற்போது சம்பவ இடத்திற்கு வந்த அவர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவ இடத்தில் திருவேற்காடு போலீசார் கூட தற்போது இந்த தீ விபத்து தொடர்பான விவரங்களை சேகரித்து வருகின்றனர். இந்த தீ விபத்தானது கடந்த அரை மணி நேரமாக எரிந்து வருவதால் கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இது கண்ணெரிச்சல் உள்ளிட்ட கோளாறுகள் ஏற்பட்டிருக்கின்றது. விரைவாக தீ அணைக்கும் பணியில் பூந்தமல்லி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது தீ ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்தாலும் புகையானது இன்னும் அடங்கவில்லை. அது அவர்கள் தற்போது தீ அணைத்து வருகின்றனர். விபத்து தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவீன்.